வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் ஆங்கில பாடம். பாடப்புத்தகத்தில் முதல் பாடம் எர்த் தி டிசோலேட்டட் ஹோம். இந்த பாடப்பகுதியின் பின்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Choose the correct option. A day in Mars is called Sol. Dash is called the red planet, Mars. Our planet is called the Earth. We get water by burning fuel. The astronomers are trying to terraform Mars. Fill in the blanks. The man destroyed Earth. In the Earth, we get water from rain. In Mars, 687 Earth days make a year. You don't need spacesuit and oxygen cylinder in the Earth. Fruits, vegetables, and water in the Mars are not real. Answer the following questions. First question, what is the setting of the story? Life on Mars is the setting of the story. Second question, name the vegetables harvested in the vegetation hub. Carrots are harvested in the vegetation hub. Third one, what is a sol? How many sols make a year? A sol is Martian solar day. 688 sols makes a year. Fourth one, how is water produced in Mars? Water is produced by burning fuels on Mars. Fifth question, in this story, what happened to the earth? Humans had destroyed the earth. Sixth one, what should we do to save the earth? We should not pollute the air, water and land to save the earth. Page number 75. காம்பவுண்ட் வேர்டு அப்படிங்கிறது இரண்டு தனித்தனி வார்த்தைகளை ஒன்றை சேர்க்கும்போது அது புதிய வார்த்தையாக உருவெடுக்கும். அந்த வார்த்தைக்கு வேறு ஒரு பொருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட் ஹவுஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக படம் போட்டிருக்காங்க. அதை சேர்த்து சொல்லும்போது லைட் ஹவுஸ் அப்படின்ட்டு சேர்த்து வாசிக்கிறோம். லைட் ஹவுஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அதே போல் பக்கத்தில் மெயில் பாக்ஸ், இதை சேர்த்து படிக்கும்போது மெயில் பாக்ஸ். இதே போல் தனித்தனியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒன்று சேர்த்து சொல்லும்போது வேறு ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக அது மாறுது. இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. இதே போல் இங்கே பாருங்கள், ரைட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸிங் த பிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்கள் வாட்ச், செகண்டுக்கு ஒரு மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இரண்டையும் சேர்த்து நம்ம எழுதும்போது வாட்ச்மேன் அப்படின்ட்டு ஒரு புதிய வார்த்தை கிடைக்குது. செகண்டுக்கு அதே போல் ரெயின்போ, தேர்டுக்கு ஸ்டார் ஃபிஷ், ஃபோர்த் ஒன் ஃபுட்பால். யூஸ் த க்ளூஸ் டு கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்தை பார்த்து விடுபட்ட இடத்துல அந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நியூஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பேப்பர், அந்த பிக்சரை பாருங்கள், கடைசியாக பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இரண்டையும் சேர்த்து நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டு அவங்களே எழுதி காட்டியிருக்காங்க. செகண்டுக்கு வீல் அப்படின்ட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. பிக்சரை பாருங்கள், சேர், வீல் சேர். அடுத்து பாருங்கள் பேஸ்கெட் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. பால், பேஸ்கெட் பால். இதே போல் சேர்த்து எழுதணும். அடுத்து மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சருக்கு கோடு போட்டு நம்ம இணைத்து பக்கத்தில் நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஹேண்ட்பேக், செகண்டுக்கு இயர் ரிங், தேர்டு ஒன் ட்ராகன் ஃப்ளை, ஃபோர்த்து ஒன் ஜெல்லி ஃபிஷ். அதே போல் இங்கே பக்கத்தில் பாருங்கள் ட்ரா அண்ட் ரைட் யுவர் ஓன் காம்பவுண்ட் வேர்டு. இங்கே ஒரு பிக்சரை வரைய சொல்கிறாங்க. நாம் ஒரு மாடலுக்கு வரைஞ்சிருக்கோம். லிப்ஸு போட்டிருக்கோம், பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கு அப்படின்னு போட்டிருக்கோம்.
2 பிக்சரையும் சேர்த்து எழுதும்போது லிப்ஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது. இதே போல் நீங்கள் வேறு வார்த்தைகள், வேறு படங்களை இங்கே வரைஞ்சிக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், கனெக்ட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கிரியேட் எ நியூ வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், கபோர்ட், மூன்லைட், கவுபாய், ரெயின்கோட். இதே போல் காம்பவுண்ட் வேர்ட்ஸை சரியாக நம்ம இணைச்சி கீழே அந்த கோட்டில் எழுதி காட்டணும்.